வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுடைய பேர் சாமி? எங்கள் பேர் கொங்கரத்தியில் ராஜகோபால பட்டாச்சாரின்னு பேர். கொங்கரத்திங்கிறது எந்த மாவட்டம், என்ன வட்டம்? சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம். திருப்பத்தூர் அருகாமையில் ஒரு 12 கிலோமீட்டருக்கு 12 இன்னண்ட கண்டமாநிலத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்தால் கொங்கரத்திங்கிற கிராமம் அங்கே நம்ம அந்த என்ன ஸ்தலம் அது? அது வன்புகழ் நாராயண பெருமாள்னு பேர். ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வன்புகழ் நாராயண பெருமாள்னு பேர். சரி. எல்லாரும் வம்பநாராயணன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை. ஓகே. அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த ஒரு 2 வரி வருது. என் பெருக்கன் நலத்து ஒன்பொருளில வன்புகழ் நாராயணன் தின்கடல் சேரே அப்படின்னு வருது. அதான் என் பெருக்கன் நலத்து எல்லாமே இங்கே என்னால் உருவாக்கப்பட்டது. ஒன் பொருளீர் இல்லை, எதுவுமே ஒன்றுதும் இல்லை. வன்புகழ் நாராயணன் தின்கடல் சேரு என்னை தரிசனம் பண்ணிட்டு என்னுடைய தின்கடல் சேரு என்னுடைய பாதத்தை கெட்டிமா பிடிச்சிக்கோ, உனக்கு எல்லா மறுபிறவி இல்லாத இது நான் உனக்கு அருள் புரியன்னு பேர். அந்த பூச்சியோட்டை வந்தால் கும்பிடுவாங்களாம்ல? ஆமாம், எல்லாருமே. அதாவது இது காட்டு பகுதியாக இருந்தது, அறந்த வனமாக இருந்த காடு இது. சரி. அந்த காட்டில் பெருமாள் சுயம்புவா அந்த பெருமாள் இவர். ஓஹோ. அதனால் பூச்சியோட்டை வந்தால் கும்பிடுவாங்க. பூச்சிப்பேட்டை வந்ததுனாக்க இந்த எங்களுடைய இதில் பரம்பரை மூதாதையில் விஷக்கடிக்கு வந்திருக்கிறவங்க இருந்தாங்க. அதனால் அவங்க இதை முந்தி பாம்பு கடி, பூராங்கடி, தேல்கடி எல்லாம் அப்படியே கட்டிலோட கொண்டு போடுவாங்க. மருத்துவ வசதி கிடையாது. அதனால் அவங்க மாந்திரிக இது மந்திரத்தால் அந்த விஷத்தை இறக்கி அப்புறம் திருப்பி சுகமாகி இதுக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஓ சரி. இந்த மரத்தினுடைய சிறப்பு இப்போவும் விஷக்கடிக்கு மருந்து கொடுக்குறவங்க அந்த பரம்பரையில் இருக்காங்க. சந்தோஷம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா அரச மரமும் வேம்பு மரமும் ஒன்றா இருந்து பார்த்துருப்போம். ஆமாம். ஆனால் இங்கே வன்னி மரமும் வேம்பு மரமும் ஒன்றா இருக்கு. என்ன காரணம்? தான் இந்த அறந்த வனமாக இருந்த காடு இது. ஓகே. அரத்தின்னு பேர். சரி. அறந்த வனமாக இருந்த காடு. அது கோயிலை சுத்தீர இதாட்டும் செடி கொடிகள் எல்லாமே இருந்ததுனால இந்த ஒரு வில்வமும் வேம்பும் சின்ன கண்ணாக இருந்தது. அப்போ எல்லாம் மகாபெரிவா இந்த காஞ்சி மகாபெரிவங்க இளையாத்துங்களுக்கு இளையாத்துங்களை வந்திருக்கிறப்ப இங்கே பார்த்துட்டு பிற்காலத்தில் எல்லாம் செஞ்சுருவாங்க. டைல்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. இது மட்டும் ஒரு 4 பக்கமாக ஒரு அணவாட்டம் வச்சு இதை மட்டும் கவுந்து பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் வில்வம் வேம்பு பக்கத்தில் கருடன் இது 3 இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதனால் இது அதுவாக விழுந்தா பட்டு விழுந்தா விழட்டும், காட்டி இதை காவந்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வில்வமும் வேம்பும் அரவண ஜாப்பில் இருக்கும். அரவண ஜாப்பில் இருக்கும். ஆமாம். அப்போ இவங்களை இங்கே கும்பிட்டா கல்யாணம் அந்த மாதிரி எல்லா வித காரியமும் பூர்த்தி ஆகும். அனைத்து சகல காரியங்கள் நடக்கும். தீராத வழக்குகள், கல்யாணம் இது தம்பதிகள் பிரிஞ்சு இருக்கிறது சேர்ந்துக்கும். விஷத்தால் கண்ணில் ஏதாவது பூச்சிப்பட்டு பண்ணுதுன்னா பெருமாளை நினச்சிட்டாலே போகிறோம். அதனால் இங்கே சுத்தபத்தமாக பூஜை நடக்கிறதுனால எல்லா வித பிரார்த்தனையும் பெருமாள் பூர்த்தி கொண்டு கொடுப்பார். இந்த வில்வம் வேம்பு தரிசனம் பண்ணுறது ரொம்ப அபூர்வமானது. இப்போ நீங்கள் பார்த்துன்னு வில்வம் இந்த பக்கத்தில் வேம்பு இப்படி சைடில் கலக்கலையாக வரும். அப்படி இந்த சைடில் கலக்கலையாக வரும். 4 பக்கம் எதுவும் கலையுமா இருந்தது. இந்த வில்வத்தை அரவண சாப்பில் எப்படி அந்த இதில் கோபிகாசெல்லாம் கிருஷ்ணனை சுற்றி வராங்களோ அதே போல் அது மட்டும் வில்வத்தை வேம்பு சுற்றி வரும். ஓ வில்வத்தை. ஆமாம், வில்வ மரத்தை இந்த வேம்பு மரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கலை, அதே போல் 4 பக்கம் சுற்றி இருந்தது. அது கொஞ்சம் வயசான மரமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு கலையாக வந்துட்டனால பக்தரோட வசதிக்காக இப்போ ஏதாட்டும் ஷெட்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஓஹோ. எல்லாமே பக்தரோட காணிக்கையில் வச்சுட்டு தான் சரி. நாங்கள் பரம்பரையில் வர்றதுனால கோவில் நிர்வாகம் இது எல்லாமே பாக்கி எல்லாம் ஏதாவது ஒரு விசேஷங்கள்னால் எல்லாருமே ஈடு கொடுப்பாங்க. பக்தரோட காணிக்கை வச்சு தான் கோவில் நிர்வாகம் பண்ணிக்கிறோம். அடியவனு சித்த மருத்துவர் பிஎஸ்எம்எஸ் முறைப்படி பிஎஸ்எம்எஸ் படித்த டாக்டர். அரசு மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவு இருக்கும்ல, அங்கே எப்படிலாம் நம்ம படித்தோம் இருப்பாங்க. இங்கிலீஷ் டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, பல் டாக்டர்னா பிடிஎஸ் படிச்சிருப்பாங்க, சித்தா டாக்டர்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருப்போம், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சர்ஜரி. இந்த மாதிரி முறைப்படி படித்தவங்க தான் வைத்தியம் பார்க்கணும். இப்போ வேம்புங்கிறது அசார்டிகா இண்டிகான்னு சொல்லுவாங்க, அதோடைய தாவரவியல் பெயர். வில்வம் அற்புதமான ஒரு மூலிகை, அவ்வளவு எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது வில்வம். இந்த வேம்போட சிலை 3 இலை வில்வம். ஆமாம், 3 இலை வில்வம். அப்போ வேம்பு எல்லா பகுதியும் பயன்படும். ஆமாம், பட்டை பயன்படும், ஆர்க்கு குச்சி ஈர்க்கு பயன்படும், இலை பயன்படும், அனைத்து
உறுப்புமே பயன்படக்கூடிய ஒரே இது வேம்பு. வேம்பு. அப்படிப்பட்ட இதில் ஸ்தலத்தில் வந்து நான் பார்க்க அடியவன் வந்து அருகில் உள்ள ஊர் தான் கண்டரமாணிக்கம். எங்கள் அப்பா பட்டிம நடுவர், ஜோதிடர், மூத்த பத்திரிகையாளர். அடியவனும் பட்டிம சொற்பொழிவாளர், ஜோதிடர், மக்கள் குரல் நிறுவர், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர். அப்பா பேர் வந்து காணாருணா கருப்பையா. நான் காணாருணா கருப்பையா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த கோயிலை ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே போகிறோம், எல்லாவித காரியங்களும் நடக்கும். சகல நலன்கள் பெற அந்த கோயில் வரணும். ஆமாம், எல்லாரும் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமை. ஆமாம், அதுக்காக ஸ்பெஷல் பஸ் ரூட் எப்படி? போலீஸ் வசதி. பஸ் ரூட் பஸ் திருப்பத்தூர்லேருந்தும் கண்டமாணிக்கு வரலாம், காரைக்குடியிலேருந்து கண்டமாணிக்கு வரலாம். ஓகே. கண்டமாணிலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள கோயில் நடை திறப்பு வந்து காலம்பரை 8லேருந்து 11, சனிக்கிழமை காலம்பரை 8லேருந்து 12, ஒரு கால பூஜை. ரைட்டு. சாயந்தரம் 5லேருந்து 6 கதவு தந்து வழக்கு போட்டு நட சாத்திரும், பூஜை கிடையாது. ஓகே. அதனால் வரனால காலவேல வரணும். இங்கே வந்து வரும்போது வேறு ஏதாவது அர்ச்சனை சாமான்களோ மாலைகளோ பூக்களோ எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஓகே. வேறு ஒன்று கிராமாந்திரம் வரனால வரணும் வசதி. ஓகே. என்று மாசியுடன் வாழ்க வளம். நன்றி வணக்கம்.